வணக்கம். மீண்டும் மற்றொரு பதிவினோடாக சந்திச்சிருக்கிறோம். யாழ் ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்துல வீதி போக்குவரத்து தொடர்பில் அர்ச்சனா மற்றும் அதிகாரிகளுக்கு இடையில கடும் வாக்குவாதம் ஏற்பட்டிருக்குது. கௌரவ மாவட்ட அமைப்புக் குழுவின் தலைவர் அவர்களே, நான் அந்த பிரதேச சபையினுடைய தவிசாளர் என்ற வகையிலே அந்த வீதி புனரமைப்புக்கான முன்னேற்றம் என்ன நிலைமையிலே தற்போது காணப்படுகின்றது என்பது பற்றி இதிலே பிரஸ்தாபித்துவமாக மூன்று விதமான அலிகேஷன்ஸ் இருக்கு. ஒன்று வந்து ரோட் மெயின்டெனன்ஸ் என்று பராமரிப்பு, மற்றது வந்து வைடிங் இம்ப்ரூவ்மெண்ட், இருக்கிற ரோட்டை அவிழ்ச்சி செய்து பாவிக்கிறது, அடுத்தது அடுத்த பல சொல்லி இருக்குது. இப்போ நாங்கள் போன ஏப்ரல் எஸ்டிமேட் அனுப்பியிருந்தாங்க கிட்டத்தட்ட 99 டோட்டல் காஸ்ட். இப்போ டெண்டர் கால் பண்ணி இப்போ அண்டை வேல்யூவேஷன் இருக்கு, லாஸ்ட் கிட்ட ஓப்பன் பண்ணினது. அதுவும் சொன்ன மாதிரி வல்ல பின்னாலே முதல் போக்குவரத்துக்குரிய மீதி 1 மந்தில் அது ஓட் பண்ணப்படும். அதே மாதிரி எக்ஸ்ட்ரா பண்ணாலும் செய்யக்கூடிய பண்டராவளப்பூர்லேருந்து ஒரு 1 கிலோமீட்டரும் வட்டுக்கோட்டை பொழுது அங்காலையில் கிடைக்கிறது அப்படி பொன்னாலையாத்தின் மட்டும் அது ரெண்டும் டெண்டர் இவாலுவேஷன்ல இருக்கு. ஆவணம் கொண்டதுனால நாங்கள் எஸ்டிமேட் அனுப்பிட்டோம். அதை என்றால் கிட்டத்தட்ட 900 மில்லியன் மாறப்படியால் ஆர்டிஏ டெண்டர் கால் பண்ணிடலாது, மினிஸ்ட்ரி தான் கால் பண்ணணும். அதை டெக்னிக்கல் ரிவ்யூல அது இருக்குது. அதே மாதிரி கற்பனைக்குள்ளியார் அது வைக்கல் இம்ப்ரூவ்மெண்ட் 112 மில்லியன் அது டெண்டர் கால் பண்ண ரெடி பண்ணினோம். சாவதி அன்மெல்லாம் நாங்கள் டிசைன் கிடைச்சது. இப்போ நாங்கள் எஸ்டிமேட் நாளைக்கு அனுப்புகிறோம். அதே மாதிரி வளர்ச்சியாளர் முடிச்சு குறிப்பிட்ட கடைசி ஒரு 3.5 கிலோமீட்டருக்கு நாங்கள் 600 மில்லியன் எஸ்டிமேட் அனுப்பியிருக்கிறோம். அது அங்கே எங்களுக்கு டெக்னிக்கல் வேல்யூ ரிவ்யூ இருக்குது. அதே மாதிரி ஹார்வர்ட் சர்க்குலர் ரோட்டில் 0 to 2 வந்து அது கொஞ்சம் பிளைங் ஏரியா வந்து அதில் இஷ்யூஸ் வந்து நாங்கள் போய் பார்த்து எஸ்டிமேட் பண்ணி கொடுக்குறோம். அது ஒரு 1 கிலோமீட்டர் கம்ப்ளீட் ஆகும், மற்றது காம்பேட் ஆகும். அதில் 2 to 4 நாங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அடுத்தது வந்து பிடிச்சிட்டு வெட்டி வந்து கிட்டத்தட்ட அன்னையில வேலையில் சொட்டு நடந்தது. இப்போ ரெண்டு விஷயத்துலையும் போக்குவரத்தையும் மாடியிலேருந்து டிசைன் செய்வதற்கு மேலும் டிசைன் செய்யலாம் தான் இருக்குது. அடுத்தது நயனாதி பெரி வந்து இப்போ எங்களுக்கு கிட்டத்தட்ட செப்டம்பரில் எங்களுக்கு புதுசாக கிடைக்கும்னு எதிர்பார்க்குறோம். ஏனென்றால் கிட்டத்தட்ட முடிந்தது 2 மில்லியன். அதே மாதிரி வீக் பிரிட்ஜஸ்ல வந்து 5 பிரிட்ஜஸ் இருக்கிறோம். ஒன்று நாங்கள் இப்போ கட்டுமாய்க்கு போறோம் செய்வோம், மற்றது 4 வந்து அந்த ரிவ்யூல இருக்கு, ரோட் பண்ற ஸ்டேஜில் இருக்கு. ஒரு நிமிஷம் நீங்க சொன்னது எனக்கு விளங்குறது. ரிப்ரசண்டா என்ன, நீங்க உங்களோட பெட்டி கேஸ் எவ்வளவு, அதுக்கு பிறகு ஸ்பெண்ட் பண்ண விளையாண்டு நீங்க எனக்கு அது நான் உங்களுக்கு கேள்வியா போட்டிருந்தேன், அது நீங்க எனக்கு அனுப்பியிருந்தேன். நீங்க அதுல 10-12% நீங்கள் அலோகேஷன் வந்து இவ்வளவு சாதிக்கணும்னு போட்டிருப்பீங்க. மார்ச் மாதம் உங்களுக்கு இந்த பட்ஜெட் ஸ்பீச் முடிஞ்சது, மார்ச் 21. இப்ப ஜூலை 17 என்றால் எங்களை ஒரு சொல்லுங்க, இந்த 4 மாதத்துல உங்களுக்கு டெண்டர் ஹோல்ட் பண்றதுக்கு மட்டும் இந்த 4 மாதம் போயிருக்கு. அது முதலே நீங்க செய்து வச்சுட்டு போனோம். போன வருஷம் கழிச்சு இந்த வருஷத்துக்கு நான் கேட்கிற இந்த 500 மில்லியன் வந்து உங்களோட பைண்டிங் இம்ப்ரூவ்மென்ட்க்கு அப்ப இதே நாளோட மிக்ஸ் பண்ணி எல்லாத்தையும் நீங்க எல்லாத்தையும் குழப்பி ஒரு சாம்பார் அடிக்கிட்டோம்னா தெரியாம இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இந்த 1000 மில்லியன்ல எவ்வளவு ப்ரொக்யூர்மென்ட்க்கு அதாவது ஓபன் பண்ணி இருப்பீங்க நீங்க? அடுத்த பட்ஜெட் வந்துடும். 1000 மில்லியன் வாய்ப்பீங்க, அடுத்த வருஷத்துக்கு இந்த காசு எடுப்பீங்க நீங்க. ஒரு அடுத்தது ஒவ்வொரு இண்டிவிஜுவல் செக்டருக்கு தான் போகணும் ப்ரொஜெக்ட் பண்ணி. அப்போ இங்கே லோக்கல் ஆக்களுக்கு தான் அதிகமாக கிடைக்கிறது பாசிபிலிட்டி. அப்போ இதில் கூட ரோட் வந்து காப்பீட்டும் இருக்கிறபடியாக வந்து எங்களுக்கு 3 months மேலே டைம் எடுக்க. அப்போ இந்த 1000 மில்லியன் வந்து இந்த வருஷத்துல நாங்கள் இப்போ ஜூலை ஆகஸ்ட் மூலம் பண்ணுவீங்களோ? ஸ்டார்ட் பண்ணி ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் அடுத்த பட்ஜெட்டுக்கு நீங்க போட்டுருவோம். சோ அதுக்கெல்லாம் உங்களுக்கு பிரச்சனை இல்லை. அதே போல உங்களுக்கு எந்த அலோகேஷனும் வராது. அப்ப 1000 மில்லியன் 3 மாதத்துல பாக்குறீங்க. இந்த வருஷத்துக்கு முடிஞ்சிடும். ஷூர்.